ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம செய்கிற பரிகாரங்கள், செய்கிற பூஜைகள், சுவாமியினுடைய அந்த நம்பிக்கை எல்லாத்துக்குமே பலன் உண்டு. பண்ண உடனே பலன் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் இருக்கும். பொதுவாகவே பரிகாரங்கள் செய்கிறது இறை நம்பிக்கையும் மற்றும் இந்த கிரகங்கள் மேல் நம்ம வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அதனால் எந்த விஷயம் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாலும் அதற்கு பாசிட்டிவும் உண்டு, நெகட்டிவும் உண்டு. நம்ம பாசிட்டிவை மட்டும் பண்ணலாம். பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக பாசிட்டிவ் திங்ஸ் நமக்கு நடக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க இல்லையா? ஒரு வீடு, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளுடைய நிலை வாசல், அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வெள்ளினாலே நிலவாசலை தொடச்சி கோலம் போடுவாங்க. இந்த நிலவாசல் அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் உடன் ஃப்ரேம் இருக்கும். சில பேர் வீட்டில் அந்த நிலைக்கு உடன் ஃப்ரேம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரெண்டு பக்கம் மட்டும் உடன் ஃப்ரேம் இருக்கும். அப்போ மூன்றாக இருக்கும். இந்த நிலை வாசல் அப்படிங்கிறது நமக்கு நான்கு பக்கமும் அந்த நிலைக்கு அந்த மரத்தினால் ஆன அந்த சட்டம் கண்டிப்பாக இருக்கணும். மூன்று மட்டும் வச்சுட்டு இந்த டைல்ஸ் போட்டு படி மாதிரி இருக்கும். அது மேலே அவங்க அந்த நிலை படி வைக்க மாட்டாங்க மரத்தில். கண்டிப்பாக அந்த நிலவாசலுக்கு நம்ம அந்த மரத்தினால் ஆன அந்த படியை வைக்கணும். நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், நான் போன வீடுகள்லேயும் பார்த்துருக்கேன். அப்படியே என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளோரோடையே சேர்ந்துருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு நிலவாசல் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளாட்டாக இருந்தாலும் அந்த நிலப்படியை கண்டிப்பாக வைங்க. ஏன்னா அந்த படியில் நம்ம கோலம் போடணும். அதில் நித்தியவாசம் பண்ணுவாளாம். அந்த முப்பெரும் தேவிகளும் அதில் நித்தியவாசம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் லக்ஷ்மியை கூப்பிட்றீங்க, சரஸ்வதியை கூப்பிட்றீங்க, நம்ம ஒரு விசேஷம் பண்டிகை காலம் அப்படின்னு சொன்னாலே நிலைவாசலில் தான் ஃபஸ்ட்டு அந்த தெய்வம் உட்காரும். அதனால் நிலைக்கு அந்த சட்டம் 4 இதுவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அண்ட் அதில் நம்ம கோலம் போடுறோம். நிலையை தொடச்சிட்டு கோலம் போடுறோம் இல்லையா? எப்பொழுதுமே நீங்கள் மஞ்சள் பூசி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நிலை வாசலில் வைக்கக்கூடிய அந்த மரம் நல்ல ஒரு தேக்கு மரமாக நீங்கள் பார்த்து எடுக்கிறது நல்லது. இந்த பர்மா டீக்கில் இதுக்கு நம்ம செலவு பண்ணலாம். இதுக்கு நம்ம கடன் வாங்குறதுமே தப்பு இல்லை இல்லையா? அதனால் நல்ல மரத்தினால், அந்த தேக்கு மரத்தினால் ஆன அந்த நிலைவாசலில் நம்ம என்னென்ன விஷயங்கள், இப்போ நம்ம கோவில்லேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வரோம். நம்ம வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு தீட்டு, இல்லை யாராவது இறந்துட்டாங்க தீட்டு. இந்த தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோவில்லேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வீடு பூரா தெளிக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த நிலைவாசலில் இந்த 2 பக்கமும் இந்த தீர்த்தத்தை நம்ம தெளிக்கணும். அதே மாதிரி அந்த நிலை 2 பக்கமும் சைடு இருக்குது, மேலே அந்த உத்திரம் இருக்குது இல்லையா? அந்த இதுவுமே நம்ம அந்த மஞ்சள் தடவரதோ இல்லை ஒரு சந்தன குங்குமம் போட்டு வைக்கிறதோ ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம எந்த ஒரு திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நிலைவாசலில் தான் நம்ம மாட்டி வைக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், இல்லை பச்சை மிளகாவாக இருக்கட்டும், காஞ்ச மிளகாவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நிலைவாசலில் தான் நம்ம மாட்டுறோம் இல்லையா? அதனால் நன்மைகள் 30 வகையான நன்மைகள் அந்த நிலைவாசலில் இருக்குமாம். அதில் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், வரக்கூடிய தேவதைகள் எல்லாமே. அப்போது அந்த நிலைவாசலில் நம்ம மஞ்சள், நீங்கள் நல்லா மஞ்சளை தண்ணியில் இது பண்ணிவிட்டு அதில் தெளித்து தொடச்சி கோலம் போடலாம். பொதுவாக மஞ்சள் ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் மஞ்சள் நம்மளுடைய நிலைவாசலுக்கு வெளியில் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, சாணி தெளித்து மொழிகி கோலம் போட்டாங்க. இன்றைக்கி நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம், பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் நமக்கு கிடைக்கல. அதனால் மஞ்சள் எப்பொழுதுமே நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம தெளிக்கலாம். கோவிலிருந்து எடுத்துன்னு வர தீர்த்தம், நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ வீட்டில் நமக்கு ஏதாவது தீடு, இல்லை நம்ம ஏதாவது ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோவில் தண்ணியை வீட்டில் தெளிக்கும் போது நிலவாசலே நம்ம தெளிக்கிறது நல்லது. 3வது கடல் தண்ணி. கடலில் நம்ம ஒரு அமாவாசை அன்னைக்கோ இல்லை அது ஒரு பௌர்ணமி அன்னைக்கோ கடலில் போயிட்டு அந்த ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை அந்த நிலவாசலில் நீங்கள் தெளிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே போகும். குடும்பமும் நல்ல செழிப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும்.
கடல் நீரில் வந்து அது உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால இயற்கையிலேயே அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் எடுக்கக்கூடிய சக்தி வந்து கடல் நீரில் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு தனியாக உப்பெல்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம். நம்ம வீட்டில் தண்ணியை பிடிச்சி உப்பை போட்டு கரைச்சி தெளிக்கலாமான்னா அதை பண்ணாதீங்க. கடல்லேருந்து எடுக்கிற தீர்த்தம் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஒரு சில கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது சில கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் வந்து ரொம்ப விசேஷம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து குப்த கங்கைன்னு பேர். கங்கை வந்து அங்கே மறைஞ்சிருக்காளாமா. அதனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப விசேஷம். ஸோ அந்த தீர்த்தம் அந்த மாதிரி ஒரு சில கோவில்கள் வந்து அந்த தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷமான புஷ்கரணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தீர்த்தம் கொண்டு வந்து நம்ம வந்து நிலையில் தெளித்து அதை தொடச்சி கோலம் போட்டோன்னா வீட்டுக்கு ரொம்ப ஐஸ்வர்யம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் நல்ல ஒரு ஒற்றுமை உண்டு. அதனால் ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்கணும்னா இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே நமக்கு வந்து பெரியவங்க கொடுத்து வச்சுட்டு போன சில விஷயங்கள். நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். மறந்து போன சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஸோ இதெல்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் கண்டிப்பாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.